நின்றுக்கிட்டு சந்தில் நின்றுக்கிட்டு தேச துரோகி தெய்வே டேய் வாடா கல்லெடுத்து தெரிஞ்சிங்கன்னா 4 தெரு போய் நின்று குலைக்கும் பாருங்க. அப்படி அங்கே போய் நின்று டேய் நேருக்கு நேரம் வாடா அது நான் கேட்டதெல்லாம் உரைச்சிருந்தா நான் கிட்ட செத்து போயிருக்க பல பேர். இவன் கோட்பாடு என்ன தெரியுமில்ல, நீங்கள் பட்னி இடந்து செத்து போயிட்டீங்கன்னா உங்களை கட்டையில் எரிக்காம கரண்ட்ல எரிக்கிறது வளர்ச்சி. இவர்கள் சொல்வார்களே நாங்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் ஏண்டா, அறப்பவன் தாலி வாங்கி கூட ஒரு பொண்டாட்டி கழுத்துல கட்ட முடியாத நிலைக்கு எங்களை வக்கற்று வச்சது என்ன? இது சாதனையா வேதனையா? 2 ரூபாய்க்கு அரிசி போட்டீங்க. ஏன்னா எங்க 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 பொருளாதார வளமை அவ்வளவுதான் எங்க நிலைமை. அதுக்கு பிறகு 2 ரூபா கொடுத்து கூட வாங்க முடியல ஒரு கிலோ அரிசியை. அப்புறம் 1 ரூபாயாக்குனீங்க. அப்புறம் அந்த 1 ரூபாய் கூட எங்களுக்கு கொடுத்து வாங்க முடியல. அப்புறம் இலவசமாக்கிட்டீங்க. 1 ரூபாய்க்கு கூட வக்கற்ற நிலையில் எங்களை நிற்க வைத்தது இவர்கள் சாதனை. கடைசியா இப்ப இலவசம். ஒரு இவ்வளவு பெரிய ஒரு இனக்கூட்டம் பாருங்க, உலகத்துக்கு சோறு போட்ட ஒரு இனக்கூட்டம் எப்படி இருக்கு பாருங்க. இலவசமா அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் பிழைக்க முடியும் என்கிற ஏழ்வை வறுமையில் தள்ளப்பட்டு. ஒரு அடிப்படை தேவை பாருங்க. ஒரு வீட்டுக்கு மின்விசிறி வாங்கிக்கிறது, ஒரு மாவு அரைக்கிற எந்திரம் வாங்கிக்கிறது, ஒரு மசாலா அரைக்கிற எந்திரம் வாங்கிக்கிறதுலாம் அவனே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒன்று. என்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிட்டா, எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டா, நானே சம்பாரிச்சு எனக்கு மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு, டிவி எல்லாம் வாங்கிப்பேன். ஆனா இதையெல்லாம் இலவசமா அரசு தருது. நான் எனக்காக பள்ளிக்கூடம் கட்டி படிக்க முடியாது, நான் எனக்காக மருத்துவமனை கட்டி படுத்து வைத்து பார்க்க முடியாது. அதையெல்லாம் நாம் காசு கொடுத்து வாங்கிக்கணுமா? இதையெல்லாம் இலவசமா தந்துருவாங்களா? ஒரு கொடுமை பாருங்க. இவங்க எப்படி தெரியுமில்ல, மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் இலவசம், பள்ளிக்கூட கட்டணம் எவ்வளவு? நாங்க என்ன சொல்றோம், பஸ் பாஸை நாங்க எடுத்து காசு கொடுத்து எடுத்துக்கிறேன், கல்வியை இலவசமா தந்துருன்ற. உங்களுக்கு புரியுதா? ஆட்சி எப்படி நடக்குது பாருங்க. பேருந்து கட்டணத்து விலையை 2 மடங்கா ஏத்திட்டு பஸ் கட்டணத்தை, ஸ்கூட்டிக்கு மானியம் கொடுக்குறது. இந்த ஸ்கூட்டியை வச்சுக்கிட்டு இந்த பியூட்டி எந்த டியூட்டிக்கு போகுது? ஒன்றும் போறது இல்லை. அதாவது இவங்களுடைய ஆட்சி முறைகளை நீங்க அலசி பார்க்கணும். நாம ஆடு மாடு வளர்ப்பதை நான் அரசு பணியாக மாற்றுவேன். ஏன்னா அது பெரும் சந்தை. பாலின் சந்தை மதிப்பே 3 லட்சம் கோடி இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. அதுபோக இந்த 1 கிலோ கறி இருக்கு பாருங்க, கறி, ஆட்டுக்கறி 1000 ரூபாய். 100க்கு 90 பேர் கறி திங்கிறான். விருந்துனாவே அவனுக்கு கறி தான். அதுவும் சுக்கா போடணும், அவனுக்கு நல்லி எலும்பு கிடைக்கணும், இதெல்லாம் இருக்கு. இப்ப 1 கிலோ கறி 1000 ரூபாய். கறி திங்காத எத்தனை பேருங்க? எல்லாரும் சாப்பிட்றான். ஆனா கறி எங்கிருந்து வருது? ஆந்திராவில இருந்து. ஏன் இவன் ஆடு வைக்கல? அவமானம். இவன் ஆதியில செஞ்ச வேலை என்ன? ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தான், அதான் செஞ்சுட்டு இருந்தான். அவமானம். மாடு மேய்க்க கூடாது, ஆடு மேய்ச்சிடக்கூடாது. கோழி 1 கிலோ நாட்டுக்கோழி கறி விலை சென்னையில் 650 ரூபா. அது தேர்தல் முடியறதுக்குள்ள 1000 கூட வரலாம். பொருளாதாரம் எங்க இருக்கு? ஏன் நீ நாட்டுக்கோழி வளரக்கூடாது? பில்கேட்ஸே சொல்றான், வறுமையை ஒழிக்கணும்னா நாட்டுக்கோழி வளங்கன்ட்டு. யாரு? அவ்வளவு பெரிய பணக்காரனே சொல்றான். என்ன உங்களுக்கு பிரச்சனை? அவமானமா இருக்குது. ஆனா சாராய கடையில சாராயம் ஊற்றி கொடுக்கறது வறுமை நல்லா இருக்கா? மதிப்பா இருக்கா? டாஸ்மார்க் கடையில் வேலை பார்க்கறது அது அரசு பணியா இருக்கு, கவர்மெண்ட் வேலை. அது கௌரவமா இருக்கா? பெருமையா இருக்கா? எனவே தான் நான் என்ன சொல்றேன், அரசு பணியா மாத்தி ஆடு மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல் அவமானம் அல்ல, அது வெகுமானம், அது வருமானம் என்று காட்டணும். நாம சொல்லும் போது விமர்சிக்கிற இவர்கள், இந்த இதழியலாளர்கள், ஊடகவியலாளர்கள், பெரிய விமர்சன விற்பனர்கள்லாம், அரசு வீட்டுக்கு ஒரு மாடு கொடுக்குது, வீட்டுக்கு ஒரு ஆடு கொடுக்குது, அப்புறம் ஒரு நாட்டுக்கோழி கொடுக்குது. இதை எதுக்கு கொடுக்குது? வழங்கன்னு கொடுக்குது. அது வீட்டில் கொடுக்குது வழங்கன்னு, நான் நாட்டில் வளர்ப்பேன்னு சொல்றேன். இவ்வளவுதான். என்ன செய்யலாம் என்று ஆய்ந்து தெளிந்து யோசித்து முடிவெடுக்கிறதே கிடையாது. எப்படி இந்த சனக்கூட்டத்தை ஏமாற்றுவது? இந்த 2500 ரூபா கொடுத்ததெல்லாம் அப்படிதான். ஓட்டுக்கு இப்பவே காசு கொடுத்துட வேண்டியது.
இந்த பாருங்க, இந்த பக்கம் 2500 வாங்க ஒரு கூட்டம், வாங்கின உடனே இது இந்த தெரு, வாங்கின உடனே இந்த பக்கம் டாஸ்மாக் கடையில் அதே கூட்டம். அதாவது ஒரே ஒரே சாலை தான், அந்த ஓரத்தில் இந்த ஓரத்தில். இந்த கொடுக்குற இடத்துக்கு எழுத்த மாதிரியே கடையை வச்சிருது. ஏன்னா ரொம்ப தூரம் போய் கஷ்டப்பட்டு குடிச்சு எது ஒருவேளை காசை வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது யோசிச்சு வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம் நினைச்சு மாறிட்டான்னா, குடிக்காம போயிட்டான்னா, குடித்த மனத்தை எப்படி எப்படி எப்படிப்பட்ட நாடு. அதாவது ஒன்றையும் நீங்க ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறக்கமே வராது. அதுவும் தமிழின மக்கள், தமிழ் இளம் தலைமுறையினர் ஆழ்ந்து இதை சிந்திக்கணும். நாம ஒரு அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற சமூகமா இருக்கும். எதுவுமே கிடையாது. இன்னும் சரியாக 10 ஆண்டுகளில் நம் தாய் நிலம் பாலைவனமாக மாறிடும். எந்த உயிரினமும் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக மாற்றப்படும். அத கவனத்தில் வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த நிலத்தை பாதுகாத்து, இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்கல்ல, இவங்க வாழ்வதற்கான பூமியாக அதை விட்டுட்டு போக வேண்டும் என்கிற வெறி, இலட்சிய உறுதி நமக்கு இருக்கு. அதை கவனத்தில் வச்சுக்கணும். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகளை இந்த தமிழின மக்கள் எதிர்கொண்டிருக்காங்க. நம்மகிட்ட ஒரு அதிகாரம் இருக்கு, ஆட்சி இருக்கு, இவ்வளவு கட்சிகள் இருக்கு. ஆனால் 4 மீனவனை அவன் எந்த திமிரில் எதுவுமே இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது, என்ன செய்து விடுவார்கள் என்றதில் தான் அவன் அடிச்சு கொன்னு தீ வச்சு கொளுத்தி. அப்படிலாம் அப்ப இத்தனை கோடி மக்கள் நம்ம இருக்கோம், அவனுக்கு ஒரு அச்சமே இல்லையே. அது எப்படி? 845 மீனவர்களை இதுவரை கொண்டிருக்கான் சிங்களர். அந்த நிலத்தில் 2 லட்சம் தமிழ் உறவுகளை நம் இன சொந்தங்களை கொண்டிருக்கான். என்ன செய்ய முடிஞ்சிருச்சு நம்மளால? ஒன்னும் செய்ய. பாருங்க, பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள் 2 பேரை கழுத்தை அறுத்து போட்டுடலாம். இதுல என்ன கேள்வி? கழுத்தறுத்து போட்டான் ஐயோன்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு? ஏன் அந்த வீரர்கள் நம் நாட்டு வீரர்களை கழுத்தை அறுத்து கொன்றார்கள்? நம் நாட்டு வீரர்கள் கையில் ஆயுதம் இருந்ததா இல்லையா? இருந்தது. அப்ப ஏன் நம்ம எப்படி கழுத்தை அறுக்க? இந்த கழுத்தை இருக்கிறவரை என்ன வேண்டியிருந்தோம்? சுற்றுக்கலாமே. துப்பாக்கி இருந்தது, தோட்டா இல்லை. இதுதான் கதை. இது எப்படி சீமான் உனக்கு தெரியும்? அந்த பார்டர்ல நிக்கிறான்ல, பாதி பேர் எங்க கட்சிக்கார. அவன் என்ன சொல்றா? அண்ணே பார்டரில் நிற்கிறேனே பழனின தம்பினே. அண்ணே இந்த பங்களாதேஷ்காரன் மாட்டை ஓட்டிட்டு போறானே, அவனை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு அதிகாரி எல்லாம் சொல்லிடுறாங்கண்ணே. காசை வாங்கிட்டு மாட்டை ஓட்டிட்டு போக சொல்றாங்க. அவன் அங்கே போய் எல்லாத்தையும் கழட்டி காட்டி அப்படி ஆட்டி காட்டிட்டு போறானேங்கிறான். அவன் எல்லைக்கு போயிட்டு அவமதிச்சுட்டு போறானே. ஏனடா தாக்குற? அண்ணா ஆமனே துப்பாக்கி கொடுத்துருக்காங்கண்ணே, பாக்ஸ் இருக்குண்ணே, அதில் தோட்டா இல்லைண்ணே, சும்மா வெறும் துப்பாக்கி வச்சிருக்கிறேன், எவ்வளோ தாக்கினா அடிச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. இதுதான் நிலைமை. நம்ம ராணுவத்தை விமர்சிக்கல, நம்ம நிலைமையை எடுத்து சொல்றோம். அதவாரு ஆமாங்கடா பாரு. ஒரு சீக்கிய இளைஞன் எனக்கு நல்லா சாப்பாடு போடலைன்ட்டான். இவர்கள் என்ன பண்ணாங்க? அவன் மனநோயாளின்ட்டாங்க. அவன் பொண்டாட்டி மனநோயாளிலாம் இப்ப நீ பட்டாளத்தில் எடுத்துக்கிறியான்னு கேட்டுருச்சு. நீ ராணுவத்தில் சேர்த்துக்கிறியா அப்படி. அங்கிருந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் அரசியல் பேசல, உலகத்துக்கு பேசிட்டுக்கோ. உலகத்துக்கு பேசிட்டுக்கோ. ஏன்னா உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன் தமிழன், தெற்காசிய முழுமைக்கும் வாழ்ந்தவன் தமிழன், இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன் தமிழன். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? பாரத நாடு பைந்தமிழர் நாடு என்று முழக்கத்தை முன்வைக்கிறோம். இந்திய நாடு என் நாடு. இதை நான் சொல்லல, இந்தியாவிலேயே ஒரு அறிவில் சிறந்த ஆசான் ஒருத்தர் புரட்சியாளர் அம்பேத்கர், அவரே சொல்றார். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள இந்த நிலப்பரப்பில் ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்கு மட்டும்தான் என்று.
வந்தே மனம்லாம் குடி நின்றுக்கிட்டு சந்தில் நின்றுக்கிட்டு தேச துரோகி தெய்வே டேய்க்கு வாடா தேசம் யாருதுரா வாடா கூடி பேசி முடிவு வரமாட்டான். நாயை கல்லெடுத்து தெரிஞ்சிங்கன்னா 4 தெரு போய் நின்று குலைக்கும் பாருங்க. அப்படி அங்கே போய் நின்று டேய் நேருக்கு நேரங்க வாடா எவடா இப்படி வாடா கிட்ட வாடா வரமாட்டான். எத்தனை கேள்வி மானங்கடா கேட்குறேன். ஒருத்தனாது நான் கேட்டதெல்லாம் உரைச்சிருந்தா 4 கிட்ட செத்து போயிருக்க பல பேர். ஒரு பயம் உயிரோட ஒரு கொடுமையான எப்படி சொல்றது ஆட்சியாளர்கள்ட்ட நாம சிக்கிக்கிட்டோம். இவங்களுக்கு என்னன்னா அரசியலை எப்படி பண்றாங்க எப்படி பண்ணிட்டாங்க ஆக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக தொண்டாற்றுகிற ஒரு புனிதமான அமைப்பு என்பதை தாண்டி அதிக லாபம் ஈட்டுகிற பெரும் தொழில் பாதுகாப்பான தொழில் என்று மாத்திட்டாங்க. இந்த நாட்டில் நீதி இருக்கு, நீங்க எல்லாம் பார்க்குறீங்க நீதிமன்றம் உயர்ந்த நீதி. இவர் ஒரு கொலை பண்ணிட்டாரு, இவரை நம்ம வந்து நிறுத்தணும்னா உரிய சான்றுகளோடு நிரூபிக்க தவறியதால் அவரை விடுதலை செய்கிறேன். இவர் நிறைய ஊழல் பெற்றார், லஞ்சம் பெற்றுட்டாரு, கொள்ளையடிச்சிட்டாரு. அவரை கொண்டு எங்கே நிறுத்தினீங்கன்னா உரிய சான்றுகளோடு நிரூபிக்க தவறியதால் அவரை விடுதலை செய்கிறேன். இப்போ என்ன நமக்கு இந்த நீதி கற்பிக்குதுன்னா என் அன்பிற்குரிய சொந்தங்களே, எதையும் செஞ்சு தொலை சாட்சி இல்லாமல் செஞ்சிரு. கற்பழிக்கிறியா கற்பழிச்சுக்க. 6 வயசு குழந்தைய கற்பழிக்கிறா கற்பழிச்சுக்க. ஆசிவா 8 வயசு பிள்ளை கற்பழிக்கிறியா கற்பழிச்சுக்கப்பா. ஆனால் சாட்சி இல்லாமல் பண்ணியிருப்பா. இப்படி ஒரு தேசத்தை நீங்க இந்த நாட்டில் எங்கே பார்த்துருக்கிறீங்க? எங்கே பார்த்துருக்கீங்க? கொடுமை. நாட்டு குடிகளை 1000 500க்கு அல்லாட விட்டுட்டு பிச்சை எடுக்க விட்டுட்டு அவன் லலித் மோடி வரேன் 11,700 கோடி தூக்கிட்டு ஓடுறேன், விஜய் மல்லையா 9,000 கோடி தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இவர் நம்மால் ஆர்பிஐயில் சுத்தமாக பணம் இல்லை, நம்மால் தலையில் கை வச்சுட்டு ஒரு பேங்க் ஓகே கேஷ்லெஸ் எக்கனாமி. கேடா கொடுமையா இருக்கு. கேஷ்லெஸ் எக்கனாமி எல்லாம் டி கார்டு கிரெடிட் கார்டு ஸ்விப் மிஷின் வச்சு இப்படி கிளிக்கணும். ஒரு பாருங்க, ஒரு மகிழ் உந்தில் ஒரு அம்மா உட்காந்துருக்கு, ஒரு பிச்சைக்காரர் வந்து தட்டுறாரு, காசு கேட்குறாரு. அந்த அம்மா கேஷ் நகி, அவன் ஸ்வைப் மிஷின் எடுத்துட்டான், பையில் வச்சிருக்கா. ஸ்வைப் மிஷின் எடுத்து அட்டையை கிழிச்சு விடுமா. பிச்சைக்காரன் ஸ்வைப் மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறது டெவலப். இவங்களோட டெவலப் என்ன தெரியுதுல்ல? இதுதான் டெவலப். எங்க டெவலப் என்ன தெரியுமில்ல பெருமக்களே? பிச்சைக்காரனே இல்லாத தேசத்தை உருவாக்குவது எங்க டெவலப். அதுதான் அவங்களுக்கு நமக்கு இருக்கிற வேறுபாடு. அதுதான் இவன் கோட்பாடு என்ன தெரியுமில்ல? நீங்க பட்டினி கிடந்து செத்து போயிட்டீங்கன்னா உங்களை கட்டையில எரிக்காம கரண்ட்ல எரிக்கிறது வளர்ச்சி. எங்க கோட்பாடு என்னன்னா பசி என்ற வார்த்தையே என் தேச குடிகளிடத்தில் இல்லாத ஒழிப்பது. அதுக்கு என்ன வழி வச்சிருக்கா சீமான்? அரசே வேளாண்மை செய்யும், பண்ணை நிலங்களை பல்லாயிரக்கணக்கில் உருவாக்கும், அங்கே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலையை கொடுக்கும். அரசே பண்ணை பண்ணையாக வேளாண்மை செய்து சேமிப்பு கிடங்களில் பதுக்கி வைத்து வறுமை ஏழ்மையை இல்லாது என் குடிகளை போக்கும். நீ ரேஷன் கடைய மூன்றியா, நீ உணவு மானியத்தை துண்டிச்சியா, நோ ப்ராப்ளம், நானே நில வச்சிருப்பேன். குறிஞ்சி அங்காடி, நெய்தல் அங்காடி, மருதம் அங்காடி என்று நானே திறந்து என் மக்களுக்கு குறைந்த விலையில் விற்பேன். உனக்கு காசு தேவைப்படாத. கல்வி பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, என் நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் போடுறேன். என் நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் போட்டுருவோம். நீ பிள்ளையை பெற்று 3 வயசுல உணர்ந்து ஒப்படைச்சிட்டு போயிட வேண்டிதான். நீ டோன்ட் கேர், போ நீ போ, நான் பார்த்துக்கிறேன், என் பிள்ளை போ, நான் படிக்க வைப்பேன். என்னடா படிக்கிறா ராஜா? ஐயா நான் டாக்டருக்கு படிக்கிறேன். அவன் நீட்டுக்கிட்டு ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்கேன், சரி அவனுக்கு ஒரு காட்டு காட்டு வரேன் அப்படின்னு சட்டசபையில் போடுவேன். இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்னை ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டாம். என் கல்வி தகுதியை நீ யாரா தீர்மானிக்கிறது? நான் அறிவாளி அல்ல, நீ யாரா? போட
என்னோட எம்பிபிஎஸ்சி ஆத்தால போய் அக்கா தங்கச்சிக்கு வைத்தியம் பார்த்தா போதும், நீ படிப்பா. தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்குதா, இது தமிழ் தேச குடியரசுடா, போட நான் அங்கீகரிக்கிறேன்டா, போடா போடா எம்பிபிஎஸ். என்னடா நீ என்னடா அங்கீகரிக்கல? பீகார்ல வந்து மருத்துவம் பார்க்க முடியாது, கேரளாவுக்கு வர முடியாது, ஆந்திராவில் கூட மாட்டேன், அவ்வளவுதானே. நான் அந்த தென் மாநில முழுமைக்கு சுற்றி நான் பேசிடுவேன். டே நீட்டை ஒழிக்காம நம்ம பிள்ளைய படிக்க முடியாது, நான் படிச்சு உனக்கு இருப்பேன், நீ கேரளா இருந்த கூட இல்லை, நீங்க கூட மாத்திக்கிறோம், முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா தமிழ்நாட்டில் படிக்கிறவன் தமிழ்நாட்டில் வேலை செய்யட்டும். நான் டாக்டர், ஏன் டாக்டர் ரஷ்யாவில் போய் வேலை செஞ்சிருவான், அமெரிக்காவுக்கு போயிடுவான். நீ என்ன அங்கீகரிக்கிற? என்ன இது கொடுமை நடந்துருச்சு. வேற என்னையா நீ படிக்கணும்னா, ஐயா எனக்கு ஓடுறது பிடிக்கும்யா, ஓடுறா. ஐயா எனக்கு ஆடுறது பிடிக்கும்யா, ஆடுறா. நம்ம பல மைக்கேல் ஜாக்சன் பிரபுதவாக்களை உருவாக்கி விடுவோமே, ஆடுறா. ஐயா எனக்கு இசை பிடிக்கும்யா, பத்தலையா. ஒரு இளையராஜா, ஒரு ஏஆர் ரஹ்மான் பத்தலை, வாயா. பல ஆயிரத்தை உருவாக்குமியா, போடியா இசையை, போடியா போடியா. ஐயா எனக்கு பாடுறது பிடிக்கும்யா, பாடியா பாடியா. பல எஸ்பி பாலசுப்ரமணியம், டிஎம் சவுந்தரராஜன், ஜெயசாச உருவாக்கும்யா, பாடியா பாடியா. ஐயா எனக்கு ஆடுறது பிடிக்கும்யா, ஆடு. வேற என்னடா பிடிக்கும்? ஐயா எனக்கு படிக்கவே பிடிக்கலையா, அப்படியா, உன்னையத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன், வாயா வாயா. ஐயா ஊர் சுற்றி பார்க்க பிடிக்குமாய்யா, பிடிக்கும் இல்லையா? காசை கொடு பிள்ளைக்கு, போ கொடைக்கானல், குற்றாலம், ஊட்டி, ஏற்காடு, இந்த இப்போ தஞ்சை பெருவுடையார் கோயில், இதெல்லாம் நல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்டு வாயா. பார்த்துட்டு வந்துட்டியா, இந்த வெளிநாட்டிலேருந்து சுற்றி பார்க்க வர்றான் இல்லையா, அவனுக்கு சுற்றி சுற்றி காட்டியா, அவ்வளோதான் அவ்வளோதான். கனவு, என் தேசத்தை எப்படி படைக்கணும் என்று என் தலைவன் கொண்டிருந்த கனவு, அந்த நிலத்தில் எங்க அண்ணன் செய்ய வச்சிருந்த கனவை இந்த நிலத்தில் அவன் தம்பி செஞ்சுட்டு போறான், முடியுது, அவ்வளவுதானே. உலகத்தின் முன்மாதிரி நாடாக என் தாய் நாடு தமிழ்நாடு உயர்ந்து நிற்கும். கல்வியில், மருத்துவத்தில், விளையாட்டுத் துறையில், இசைத்துறையில், வேளாண்மையில் செழித்து வளர்வேன். உலகத்துக்கு சோறு ஏற்றுமதி செய்வேன். நீ காரை ஏற்றுமதி செய்து பருப்பு வெங்காயத்தை இறக்குமதி செய்வ, நான் காரை இறக்குமதி செஞ்சு பருப்பு வெங்காயம் அரிசி பருப்பு ஏற்றுமதி செய்வேன். இதுக்கு பேர் தான் என் சொந்தங்களே தலைகீழ் மாற்றம். இப்ப என்னன்னா, இந்த போட்டுக்கல செருப்பு, இது வந்து கண்ணாடி, குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறையில் இருக்குது, ஏசி அறையில் குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறையில். இந்த செருப்பை வாங்கிக்கிட்டு ஒரு பையை எடுத்துட்டு போயிட்டோம். இப்படி இந்த தெருவில் இந்த தெரு வந்தால் சாலையில் கத்தரிக்காய், முருங்கைக்காய், கீரை, வெண்டைக்காய் எல்லாம் அடிக்கிருக்கு. கால் செருப்பு கண்ணாடி அறையில் இருக்கு. உயிரை வளர்க்கிற ஆகார உணவு இருக்குல்ல, தெருவில் கிடக்கு. இப்போ இது என்ன செய்யணும்னா, அதை தெருவுக்கு கொண்டு வந்துட்டு இதை மேலே ஏற்றணும். இதுதான் தலைகீழ் மாற்றம். இப்போ உலகத்தில் அரசு நடத்துகிற எல்லாமே தரமாக இருக்கு. ஆனால் நம்ம நாட்டில் அரசு நடத்துகிற எல்லாமே கேவலமாக இருக்கு. அரசு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டா, ஒரு அம்மா பாருங்களேன், ஏன் டீச்சர் லேட்டு, கவர்மெண்ட் டீச்சர், பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட்டு வர நேரம் ஆயிடுச்சு. பாருங்க, இவங்க பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறாங்க, அவங்க பிள்ளை தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்குது. ஏன் இது தரமா இல்லை? அங்கே வேலை செய்கிற ஆசிரியர்களின் பிள்ளைகளே அங்கே படிப்பதில்லை. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பிள்ளை, எல்லா அமைச்சர் பையன், ஒரு சட்டமன்றது, ஒரு கவுன்சிலர், ஒருத்தர் மகனும் படிக்கிறது இல்லை. கடைசி அந்த பள்ளிக்கூடம் கட்டடம் எதுக்கு பயன்படுது? ஓட்டுப்பட்டியை வச்சு ஓட்டு போடுறது. ஒரு நல்ல மாணவனை உருவாக்க முடியாத அந்த கட்டடம் எப்படி ஒரு நல்ல தலைவனை தேர்வு செஞ்சிடும்? அன்பிற்குரிய மக்களே, எப்படி செஞ்சுரும்? ஏதோ கொடுமை பாருங்க. இப்போ என்ன பண்ணணும்? இது பாருங்க, அம்மையார் ஜெயலலிதா உடம்பு முடியாமல் போயிட்டாங்க, ஐயா எம்ஜிஆர் உடம்பு முடியாமல் போயிட்டாங்க, அம்மா ஐயா கலைஞர் அவர்களுக்கு உடம்பு முடியல. இப்போ ஐயா எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு? அரசு மருத்துவமனை இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நேராக அப்போலோவில் போய் படுத்துறாரு. அந்த அப்போலோ 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 முதலமைச்சர் படுத்துட்டாருன்னு அவன் அப்போலோ மாதிரி உலக புகழ் பெற்றான். யாரா அந்த அப்போலோ? இப்போ பாருங்க, தெருவுக்கு தெரு வச்சுட்டு இருப்பான். அப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து எம்ஜி ராமச்சந்திராவில் படுத்துறாரு, அப்புறம் காவிரியில் படுத்துறாரு. அம்மா ஜெயலலிதா அவங்க அப்போலோவில் படுத்துறாங்க, 75 நாள் படுத்துறாங்க. அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கோயில் ஆக்கிட்டாங்க, அங்கே பொங்க வச்சு அங்கே சூடங்காட்டி பார்த்தீங்க. ஆனால் இவங்க தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடத்துறாங்க, இவங்க தான் நடத்துறாங்க. அதுக்கு ஆண்டுதோறும் பல ஆயிரம் கோடிகளை நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்குறாங்க.
அதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல? ஒதுக்குது. அதாவது நிதி அளித்தோம் அப்படிலாம் சொல்றது இல்லை. 10,000 கோடி ஒதுக்கி இருக்கோம் எங்கிட்டு இந்த பக்கத்தில், அப்புறம் 2,000 கோடி ஒதுக்கி இருக்கோம் இந்த பக்கம். அது எங்கடா அந்த பணம்? அதை தான் பதுக்கி இருக்கோம். அது எப்படா வரும்? தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு காசு கொடுப்போம்ல, அப்ப வரும். கொடும்பாவிகளா, உங்களை கொடும்பாவி கொளுத்துற மாதிரி தாண்டா வச்சு கொளுத்தி விடுது. கதையை முடிச்சுட்டான். இப்போ இந்த தனியார் மருத்துவமனைகளை விட அரசு மருத்துவமனை ஆக சிறப்பாக தரமாக இருக்குதுன்னு மாற்றணும். இதுக்கு பேர் தான் தலைகீழ் மாற்றம். இதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க, கொரோனா வந்தவொடனே அரசு மருத்துவர்கள்லாம் தெய்வமா தெரியுது. மிக தரமானவர்கள் இருக்கிறாங்க நம்மகிட்ட. ஆனால் தரமா நிர்வகிக்கணுங்கிற திறமை மிக்க தலைவர்கள் இல்லதான் பிரச்சனை. அப்போ தனியார் முதலாளிகளை விட, தனிப்பெரும் முதலாளியை விட 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு வலிமையானது, மிக நேர்மையானது என்பதை நாம் காட்டணும். மக்கள் அரசு மருத்துவமனையை நோக்கி படையெடுக்க தொடங்கிவிட்டால் தனியார் மருத்துவமனைகள் தேவைப்படாத அன்பு மக்களே. அந்த நிலையை உருவாக்குவதுதான் தலைகீழ் மாற்றம், புரட்சி. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலால் கல்வி வந்து தரமா கொண்டு வந்து முடியுது. பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போது நமக்கு அடடா அப்படி பண்ணிட்டாரேன்னு தோணுது. கேரளாவில் தனியார் பள்ளிக்கூடங்களை விட அரசு பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகள் அணி அணியாக போகிறார்கள். பல ஆயிரக்கணக்கில் போய் சேருகிறார்கள். அந்த மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியாதா? அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். தனியார் முதலாளியை விட அரசு, இவர் பெரிய அரசு, தமிழ்நாடு அரசின் தன்மான இல்ல பிள்ளையா, நான் என் பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியாதா? கொடுப்பேன். அதான் மாற்றம். தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சாயா? வந்து கவர்மெண்ட் வேலைக்கு ஆள் எடுக்கிறோம். அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை முடிந்துட்டது. எல்லாம் அரசு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிடுவான், எல்லாம் போயிடுவான். ஐயா தமிழ்ல படிச்சியாயா? ஆமா. முதல்ல ஒரு டிக்க போடுவோம், டக். நம்மால் இங்கிலீஷ்லயே படிச்சியாயா? எதுக்கே படிச்ச? ஐயா வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க. போயா, பாஸ்போர்ட் விசா வேணா எடுத்துக்கூடியா? போயா போயா அங்கே போய் பாரியா. ஹிந்தி படிச்சியாயா? ஹிந்தி எதுக்கே படிச்சா? எதுக்கு படிச்சையா? ஐயா வட இந்தியாவில் போய் பாரியா. மகராசனா போயிட்டு வாயா. பரதேசி நாயே, அவனே சோன் பப்படி சொட்டு ஊத்துக்கிட்டு இருக்கான் என் ஊர்ல வந்து. ராத்திரியில மணி அடிச்சு குல்ஃபி ஐஸ் வித்துக்கிட்டு இருக்கிறான், குல்ஃபி ஐஸ் வித்துக்கிட்டு இருக்கிறான். அங்க வந்து மேசையில இலையை எடுத்துக்கிட்டு மேசையை தொடச்சிக்கிட்டு இருக்கான் பூரா எல்லா விடுதலையும். முன்னாடிலாம் அங்க போனா வந்து வாங்கய்யா, ஐயா வாங்கய்யா, வண்டியை பின்னாடி கொண்டு வாங்கய்யா. இப்ப காடி கராகே குராகேங்கிறான். டேய் யாரா நீங்க எல்லாம் எப்படா வந்தீங்கன்னா? வந்துட்டான். 1.5 கோடி பேர் வந்து சேர்ந்துட்டான். எப்படி? ஹிந்தி படிச்சது. என்னை சொல்றாங்களே, அவன் வட இந்தியாவில இருந்து எல்லாரும் வேலைக்கு வந்துட்டாங்க, அவங்களோட பேசுறதுக்கு நமக்கு ஹிந்தி வேணாமா? ஏண்டா சம்பளம் கொடுக்குற முதலாளி கிட்ட பேசுறதுக்கு அவன் தமிழ் படிச்சுட்டு வருவானா? ஏண்டா நான் வட நாட்டுக்கு வேலைக்கு வரும்போது ஹிந்தி படிச்சுட்டு வரணுமா? அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ் படிச்சுட்டு வர மாட்டான். வந்து பச்சை மட்டையை வெட்டிக்கிட்டு போட்டேன்னு வச்சுக்க, உன்னை தொலைச்சிருவ. பாரதேசி நாய்களை என்ன கொடுமை பாருங்க. அதுல ஒரு அம்மா சொல்லுது, ஒரு அறிவார்ந்த அம்மா சொல்லுது, நீங்க எப்படி பானிபூரி ஷாப்பு வாங்கி சாப்பிடுவீங்க? அவர்கிட்ட எனக்கு பானிபூரி கொடுங்க அப்படின்னு எப்படி கேட்பீங்க? நான் என்ன இதுக்குடா அவன்கிட்ட போய் பானிபூரி வாங்குறேன்? எதுக்கு வாங்குறேன்? அவன் தமிழ்ல வந்து பேசுனானா அவன்கிட்ட வாங்கி சாப்பிடுறேன். போடா போடா, எனக்கு இந்தினாவே வாந்தி தான் வருது. போ போ. எதுக்கு? இந்த பார் ராஜா, இந்த பார், உங்க அம்மா அழகானவள் அறிவானவள்னு சொல்லு. அதுக்காக எங்க அம்மா அசிங்கமானவள் இழிவாள்னு சொல்லாத. கொண்டே வருவேன். உன் தாய் அறிவானவள், அன்பானவள், அழகானவள் என்று எவ்வளவு உயர்வாகும் சொல்ல உனக்கு தகுதி உரிமை இருக்கிறது. ஆனால் என் தாய் இழிவானவள் என்று சொல்வதற்கு எவனுக்கு உரிமை கிடையாது. உலகத்தின் தாய்மொழியின் தாய்மொழி என் தாய்மொழிடா. அவன் மகன்டா நானு. உலகத்துக்கு என் தாய்மொழி பிச்சை போட்டிருக்கு. தமிழ் இல்லாத உலக மொழிகள் இல்லை. பைத்தியக்காரங்க இந்திய படி இந்திய படின்னு
வேற எங்க அண்ணா அவர்கள்ட்ட பாராளுமன்றத்தில் பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு உறுப்பினர் எந்திரிச்சு சொல்றாரு, அண்ணா உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு, ஆங்கிலம்லாம் எப்படி பேசுறீங்க, நீங்க நினைச்சா 3 மாசத்துல ஹிந்தி படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆமா, அதுக்கு மேல படிக்கிறதுக்கு என்ன இருக்குது எப்படி பாருங்க. நம்மளை சொல்றாம பாருங்க, ஒரு 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு தமிழ் படிச்சுக்கிறங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் படிச்சுக்கங்க, என்ன மாத்திடுறது. ஏன்னா இங்கிலீஷ் படித்தவனுக்கெல்லாம் இவனை கூப்பிட்டு வேலை கொடுக்குற மாதிரி. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அமெரிக்காவில் போய் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தமிழர்கள்லாம் கூடியிருக்கிற இடத்துல, என்ன நீங்கள் தமிழ் படிங்க, தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமானோட இவர், நீங்கள் தமிழர் தானே? ஆமாம். ஏன் அப்படி கேட்குறீங்க? அவர் தமிழரை தவிர வேற உலகத்தில் எவன் இப்படி கேட்பான்? அவன் தான் அப்படி கேட்பான். அவர் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்குறாரு அமெரிக்காவில். நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், கணி பொறியாளர். அமெரிக்கா உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கிறது உங்கள் கணினி அறிவுக்கா, உங்கள் ஆங்கில திறனுக்கா? ஆங்கில திறனுக்குன்னா உனக்கு நிச்சயமாக வேலை இருந்திருக்காது. ஏன்னா அவனை விட நீ ஆங்கிலம் பேசியிருக்க முடியாது, அறிஞ்சிருக்க முடியாது. ஏன்னா அவன் தாய்மொழி. உன் கணினி அறிவுக்கு தான் வேலை கொடுத்துருக்கான். இதை புரிஞ்சுக்கிறாம குழப்பிக்கிட்டு அலையாதீங்கன்றது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவல்ல. வெள்ளை ஒரு நிறம், அழகல்ல. இதுதான். ஆங்கிலம் படிச்சா அறிவாளி ஆயிடலாம். அவன் கேட்கறது உங்க இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம், இங்கிலீஷ் லாங்குவேஜ்ரா, நாட்ட நாலேஜ்ரா. ஏய் என்னது, ஒரு பைத்தியக்கார கூட்டமா உருவாக்கிட்டு போறதா நம்ம? இது என் நாடு, தமிழ்நாடு. இங்கே என் தாய்மொழி, அவள் தான் ஆட்சி ஆழ்வாள், அவள் தான் அரியணையில் இருப்பாள். தமிழன் நாக்கில், ஏட்டில், நாட்டில், வீட்டில், எல்லா இடத்திலும் தமிழ் வாழும். நாங்க வந்தால் எல்லா கோயில்களிலும் தமிழில் மந்திரம் ஓதப்படும். வழக்காடு மன்றத்தில் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமையை கூட இதுவரை இவர்கள் பெற்றுக் கொடுக்கலையே. இதுவரை எவ்வளவு பெரிய கொடுமையை நிகழ்த்திட்டார்கள் இந்த தமிழ் சமூகத்தில். ஏமாற்றி 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 இப்ப இந்த தேர்தலுக்கு எவ்வளவு இலவச அறிவிப்பு வருதோ. நம்ம ஒன்று சொல்லலாம், எல்லாருக்கும் ஒரு போத்தல் பால் டாயில் விஷபாத்தில் கொடுத்துட்டீங்கன்னா மொத்தமாக முடிஞ்சிட்டு போயிடுவோம். உங்களுக்கு அடுத்த தடவை தேர்தல் செலவுலாம் இருக்காது. ஓட்டு பெட்டி இருக்கு, நீங்களே போட்டுக்கலாம். இது அப்படி தானே போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் தேவைப்பட மாட்டோம். ஒரு கொடுமை. அப்போ என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை உடன்பிறந்தார்களுக்கு என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, அண்ணல் காந்தியடிகள் என்ன சொல்றாங்க நமக்கு, இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றுதலுக்கு கொண்டு வர நீ நினைக்கிறியோ அந்த மாறுதலை உன்னிடத்தில் இருந்து தொடங்குங்கிறாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்வேன், நம்மிடத்தில் இருந்து மாற்றத்தை தொடங்குங்கள். என் அன்பு பிள்ளைகள், இருப்பாய் தமிழா நெருப்பாய் என்பது எதற்காக சொல்லப்பட்டது? நெருப்பு எதனோடு சேர்ந்தாலும் அதை தன்னியல்புக்கு மாற்றும். அப்படி நீங்கள் எல்லோரும் நெருப்பாக மாறி பெருந்தீயாக எரியுங்கள். நமக்கான ஆட்களை, நமக்கான ஆதரவை பெருக்குங்கள். சந்திக்கிற நபரையெல்லாம் நம்மவர்களாக மாற்றுங்கள். நம் கொள்கைகளை, நாம் ஆட்சிக்கு என்ன செய்ய போறோம், நம்ம ஆட்சியின் வரைவை நல்லா படிச்சுக்கிட்டு சின்ன சின்ன காணொலியா போடுங்க. நமக்கு ஊடகம் இல்லை, அதனால நீங்களே ஊடகமாக மாறுங்கள். உங்கள் கைபேசியை எல்லோருமே நமக்கான கருவியாக மாற்றுங்கள், போடுங்க. இல்லைன்னா நம்ம எவன் காட்ட மாட்டான். இந்த மாதிரிலாம் பேசினா எவன் காட்டுவான்? தொலைக்காட்சியில் காசு கேட்பாங்க, அது நம்மகிட்ட இல்லை. இந்த மகள்லாம் அடிக்கடி போட்டுது, காணொலி போட்டுது, அவளை தெரியாதவனே இருக்க முடியாது உலகத்தில். அப்போ நம்ம தர்க்க அறிவை வளர்த்துக்கணும், அதுக்கு கற்கணும், படிக்கணும். குறிப்பிட்ட சில புத்தகங்களையாவது படிக்கணும், தயவு செய்து படிக்கணும். குறிப்பாக நம்ம அப்பா நம்மாழ்வார்கள் எழுதின புத்தகங்கள் எல்லாத்தையாவது படிக்கணும். படிக்க அடுத்து என்ன படிக்கலாம் ஒரு தேடல் வரும். அதான் அறிவு தேடல். அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றார்? அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும்ங்கிறார். அதான் உண்மை. தற்கறிவற்ற சமூகம் வெல்லாது. சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாரு? ஒரு கேள்வியை நீ எழுப்பினால் அதற்கு அவன் சொல்லுகிற பதிலில் இருந்து அவன் அறிவை மதிப்பிடக்கூடாதுன்றது.
ஒரு கேள்வியை நீ எழுப்பினால் அதற்கு பதிலாகவே அவன் ஒரு கேள்வியை எழுப்பினால் அதுல இருந்தா அறிவை நீ கணக்கிடணும். அதை அன்பும் அறிவும் நிறைந்த என் தமிழ் சமூக உறவுகள் புரிந்து கொண்டு ஒரு இக்கட்டான நிலையில் நம் இனமும் நம் நாடும் நின்று கொண்டிருக்குது. இது எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம முன்ன மாதிரி இல்லை. நம்மளை நிராகரிக்க முடியல இவர்களால். நம்மளை என்னதான் மறைச்சாலும் அவன் தேடி தேடி வந்து போட்டு போகிறான். அவனை கேட்குற அந்த சர்வே எடுக்கிறவரை சொல்கிறாரு, நாங்கள் சீமான் கட்சியெல்லாம் வைக்கலை, ஆனால் வந்து கேட்குறாங்க ஏன் நீங்கள் வைக்கலை, எதுக்கு நீங்கள் வைக்கலைன்னு கேட்டு ஓட்டு போட்டு போகிறாக்க. இது சொல்கிறார் ஒரு நேர்காணல். மக்கள் நம்மளை தேட தொடங்கிட்டார்கள், மக்கள் நமக்காக அநியமாக காத்திருக்கிறார்கள், நீங்கள் மக்களுக்கு அருகில் செல்லுங்கள். அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது. என் தம்பி வெற்றி சொன்ன மாதிரி யாரை கேட்டு சீட்டு கொடுத்தீங்க, ஏன் இவரை நிறுத்தினீங்க, அவரை ஏன் நிறுத்தினீங்க, அதெல்லாம் என்கிட்ட கேட்கவே கூடாது. அண்ணன் போடுற கோட்டுக்குள்ள ஓடு. பாரு, ஒன்று தெரிஞ்சுக்க, எல்லா விளையாட்டுக்கும் ஒரு லாபி இருக்கு, கோடு இருக்கு. எல்லா விளையாட்டுக்கும், கால்பந்தா, கையுந்து பந்தா, கூடைப்பந்தா, கபடியா, கிரிக்கெட்டா, எல்லாத்துக்கும் ஒரு கோடு இருக்கு. 100 மீட்டரா, 200 மீட்டரா, 800 மீட்டரா, 1500 மீட்டரா, 5000 மீட்டரா, எல்லாத்துக்கும் ஒரு ட்ராக் போடுறாங்க, ஒரு கோடு. அந்த கோட்டுக்குள்ள ஓடு, அதுக்குள்ள விளையாடுன்றான். பாக்ஸிங்கா, கராத்தையா, லாபி இருக்கு. அது மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கோடு இருக்கு, அதுக்குள்ள ஓடு. அண்ணன் எந்த திசையில் விரல் நீட்டுறனோ அந்த திசையில் பாயிறதுக்கு கத்துக்க. அதுதான் நீ செய்ய வேண்டியது. ஒன்றை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். நான் முன்பு உடன் பிறந்தார்களே, ஒவ்வொரு முறையும் இதை பேச வைக்கக்கூடாது. நான் மக்களின் கருத்துக்கானவன் அல்ல, மக்களின் நலனுக்கானவன். உன் கருத்தை கேட்டு வேலை செய்யணும்னா முடியாது. லட்சம் பேர் லட்சம் மூளை வச்சுட்டு ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டு இருப்பேன். அப்படி செஞ்சிடக்கூடாது, இப்படி செஞ்சிடக்கூடாது, அப்படி செஞ்சிடக்கூடாது. நான் அதெல்லாம் கேட்டு லூசா சட்டையை கழிச்சு போட்டு பைத்தியக்கிற மாதிரி செஞ்சுக்கணும். அதெல்லாம் சரி வராது. அது சரி வராது. 10,000 பேர் பயணிக்கிற கப்பல்னாலும் ஒரு மாலுமி தான் ஓட்டியாகணும். 60 பேர் பயணிக்கிற பேருந்துனாலும் ஒரு ஓட்டுநர் தான் ஓட்டியாகணும். பேருந்தில் இருக்க எல்லா பயலுக்கும் பஸ் ஓட்ட தெரியும். எல்லாரும் ஸ்டேரிங் எப்படி திருப்பினீங்க, அப்படி இல்லை இப்படி, எப்படி இல்லை அப்படி அப்படின்னா பஸ் எங்கேயாவது விழுந்துடும், மொத்தமா மேலே போயிட வேண்டியதுதான். நான் சரியாக இந்த இயக்கத்தை, இந்த கட்சியை வழிநடத்தி கரை சேர்ப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் என்னோடு வா, கிளம்பி. இவரை நீக்கி அறிவிக்கிறோம்னு ஒரு கடிதத்தால வீணாக்கி, என் கையெழுத்தை வீணாக்கி கிளம்பிரு. உனக்கு கட்சியா இல்ல, நீ சொல்றதெல்லாம் கேட்கிற தலைவர்கள் இருக்கிற கட்சியிலே சேர்ந்துக்க. உன்னை கும்பிடுறேன். எனக்கு தெரியும், இந்த கருப்சாமின்னு ஒரு முனைவர் வந்தாரு, அவரை சேர்த்து அவருக்கு சீட்டு கொடுக்குறேன்னா அவர் ஒரு கேடர், அவரை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். கனகப்பிரியா சுற்றுச்சூழல் பாசுற இப்பதான் சேர்ந்தாங்க. நான் இன்னைக்கு சேர்ந்தாலும் சீட்டு கொடுப்பேன். எனக்கு கட்சியை நான் வளர்த்து பேர் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்றால் எவனை களத்து நிறுத்தினால் சண்டை சரியாக நடக்கும் முடிவு செய்ய வேண்டியது நான் தான். ஏன்னா இங்க நான் தான் கட்டளை தளபதி. போருக்கு நீ போ முதல்ல. இப்ப கபடிக்கு நான் தான் கேப்டன்னா நான் தான் தீர்மானிக்கணும், ஃபர்ஸ்ட் ரைட் நீ போடான்னு. அப்படிதான் எல்லாரும் தீர்மானிச்சிருக்கு. ஆனா எல்லாருக்கும் ரைடு கொடுப்போம், கொஞ்சம் பொறுங்க. 7 பேரும் ஒரே நேரத்தில் பாடி போக முடியாது ராஜா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது நம்ம கட்சி, நமக்கானது என்று இருக்கணும். நீ நிக்கல, யார் நிக்கிறா? உன் உடன் பிறந்தவள். இங்க யார் நிக்கிறா? உன் மாமச்சனும் அண்ணன் தம்பி. அவனுக்கு வேலை வாங்கி அவனை கசக்கி புரிஞ்சு பாரு. இந்த கொஞ்சம் தேவல் வெள்ளையா இருக்கிறவங்களாம் கருத்து போய் தோல் உறிஞ்சு பாரு என்ன பாடு பண்ண. இப்ப என்னை நல்லா பாத்துக்க, மே மாசத்துல மூஞ்சி பார்க்க சகிக்காது, சட்டையா உறிஞ்சிரும். சட்டையெல்லாம் வேக்கூர் வந்து ராத்திரி எல்லாம் போட்டு இதை பவுடரை போட்டு தேய்ச்சி படுக்கப்பாங்க, அரிக்கி. ஐயோ எடா வேலை. ஒரு வரலாம் ஒரு மேடையில் பேசிட்டுக்கிறேன், வேர்த்து கொட்டுது. ஏதோ ஒரு பெரிய மனுஷன் பாவம் இந்த பையன் கத்திட்டு இருக்காருன்ட்டு வந்து ஒரு கலரை வாங்கி உடச்சி வச்சுக்கிட்டு இதை குடிச்சிட்டு பேசுப்பா இப்படி. டேய், நாங்கள் பரிதாபத்துக்குரியவங்கடா, இதில் பெருமையோ ஒன்று தான், பதவிலாம் இல்லைடா. இது வந்து இவன் மாதிரி இவனுக்கு என்ன இந்த வேட்பாளர் இவனு கேட்பேன்,
அவனுக்கு 1 கோடி ரூபா கொடுத்துருக்கேன் சீமா, அப்படி இருக்கா? இல்லை இருக்க யாருக்காவது இதில் கோடி கோடியா 10 லட்சம் கொடுக்குறேன், 20 லட்சம் கொடு, பிச்சை எடுக்கிறேன் சேர்ந்து எடுப்போம் வாங்கன்னு கூப்பிடுறேன். நீயே வந்து சில பேர் எனக்கு என்ன மதிக்கல, எந்த பக்கம் நிற்கிற சொல்லு, நான் அவனை விழுந்து கும்பிடுறேன், என்ன சொல்லு, மதிக்கல, என்னை மதிக்கல. ஓ இனமே பல ஆயிரம் ஆண்டுகளா மிதிப்பட்டு செத்து கிடக்கு, இதுல உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? ஏன்னா அடிமையில என்னடா முன்னடிமை பின்னடிமை, அதுல என்னடா உனக்கு கேடா கொடுமையா இருக்கு. நான் பெரிய அடிமைங்க, இவர் ரொம்ப சின்ன அடிமைங்க. இவர் அடிமை தாண்டாடே பைத்தியக்காரங்களா, என்னத்தையாவது உன்னை பேசிட்டு அலையக்கூடாது. ஒண்ணுதான் தம்பி, விருப்பம் இருந்தால் கூட இருங்க, இல்லைன்னா விலகி இருங்க. எங்கள் தலைவர் நமக்கு கற்பிக்கிறார். என்ன கற்பிக்கிறார் நம்ம தலைவர்? இந்த கப்பல் பாதுகாப்பாக கரை சேர்ந்து விடும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்து விட்டால் எல்லோரும் ஏறி விடுவார்கள். இப்போ உங்க அண்ணன் எனக்கு இருக்கிற ஒரே பொறுப்பு என்னன்னா, இந்த கப்பல் கரை சேர்ந்து விடும் என்கிற நம்பிக்கையை என் இனக்கூட்டத்திற்கு நான் உருவாக்கணும். இந்த ரிலே ரேஸ்ன்றது ஒரு குச்சியை கொடுப்பா, அந்த குச்சியை கொண்டு கொடுத்த பிறகு அவன் அதை வாங்கிட்டு ஓடணும். அவன் 100 மீட்டர் கடத்துவான், அதை வாங்கிட்டு அவன் ஓடணும், அவன் 100 மீட்டர் கடத்துவான், கடைசியாக 800 மீட்டர் முடிப்பாங்க. இதில் எவன் இந்த குச்சியை வேகமாக கொண்டு போய் கொடுப்பாங்கன்னு முடிவு பண்ணி தான் வேட்பாளர் தேர்வு பண்ணுறோம். எல்லா பாசறைக்கும் கொடுக்குறோம், உழவர் பாசறை கொடுக்குறோம், சுற்றுச்சூழலுக்கு கொடுக்குறோம், கையூட்டு உழவழிப்பு கொடுக்குறோம், குருதிக்கொடை பாசறை கொடுக்குறோம். எல்லாரையும் அங்கீகரிக்கணும். நீ என்ன நினைக்கிறீன்னா இந்த மாவட்ட செயலாளர் தான் பெரிய ஆளு, அவருக்கு தான் சீட்டு கொடுப்பாரு, சாத்தியமாக கொடுக்க மாட்டேன். நீ என்ன அதனால நீ கையூட்டு உழவழிப்பு போன வேணாம், நான் போல, என்ன நான் வந்து தலைமை மாவட்ட செயலாளராக இருக்கேன், இல்லை தொகுதி செயலாளராக இருக்கேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை ஐயா ஈஸ்வரன் கொடுத்துருக்கு. இந்த சுற்றுச்சூழல் பாசறைக்கு பல இடங்களில் கொடுத்துக்கிட்டு வரோம். அப்போ நீ என்ன நினைக்கிற, பாசறையிலேருந்து அன்னை கண்டுக்கிற மாட்டார், ஒரு சீட்டு கொடுக்க மாட்டாருன்னு நான் தான் உட்காந்து நுணுக்குவனே. யார் என்ன படிச்சிருக்கான், எந்த ஊர், இவனை எதுக்கு தேர்வு பண்ணுறோம், என்ன சமூகம், பல ஆண்டுகள், சரி வேற பண்ணாரா, இவனை கண்டுக்கிறவே இல்லை, ஆதி தமிழ் குடி, தூக்குடா அவனை, போடுறா சீட்டு கூடா, போடுறா அவனை, வேட்பாளர் நிறுத்துறான், வேற முடி திருத்துற மருத்துவர் குலம், இவங்க கண்டுக்கல, திராவிடங்க நம்மளை கவலைப்படுத்திட்டாங்க, போடுறா அவனுக்கு சீட்டை போடுறா. இவன் தேவேந்திர குல வேளாளர், இவனை ரொம்ப நம்மளை தாழ்த்திட்டான் வந்தவன். இப்போ ஒன்று செய்யும்டா, பொது தொகுதியில் நிப்பாட்டுறான், போட மாட்டானா, போட வேணாம், போடா. நாங்கள் நினைக்கிறது செய்யறதுக்கு வந்தவங்க, நீங்கள் நினைக்கிறது செய்யறதுக்கு நாங்கள் வந்ததில்லை. ஆனால் இங்கே பல பேர் நினச்சிட்டு இருக்கான், யாரோ சொல்லி கொடுத்து சீமா வேலை செய்கிறான்னு. அவ்வளவு சும்பப்பய கிடையாது, நான் கிடையாது. புரியுதா? ஏய், உலகத்துக்கே பாடம் நடத்துறவன் நான். நீ எனக்கு வந்து அவர் பேச்சு கேட்பாரோ இவர் பேச்சு கேட்பாரோ, எவர் பேச்சும் கேட்க மாட்டேன். இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆள் பேச்சை கேட்டேன்னா அது எங்க அண்ணன் பேச்சை மட்டும்தான், வேற எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன். எங்க மூத்தவர் கூட சொல்ற, என் பேச்சை கேட்கிறியாமலப்பா, நீ தெற்க போகமுடான்னா வடக்க போய்கிட்டு இருப்ப, கிழக்க போகமுடான்னா மேற்க போவ, ஏடா இப்படி பழி, அப்படிலாம் நினைக்காது. நான் சுய சிந்தனை கொண்டவன், ஆழ்ந்து படித்து தெளிந்து சிந்தித்து ஒரு முறைக்கு 200 முறை யோசிச்சு முடிவெடுப்பேன். நான் பிழை விட்டு வந்தா நீ ஏன் கூட நிற்கிற, கிளம்பு போ, இல்லை நீயே கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்க, நீ நல்லா நடத்து, நான் கூட வந்து சேர்ந்துக்கிறேன். இரு, இந்த தேர்தலோட முடியுதா? இந்த தேர்தலில் அடுத்த தேர்தலில் நிற்போம், உள்ளாட்சி தேர்தலில் நிற்போம், பாராளுமன்ற தேர்தலில் நிற்போம். யாருக்கு என்ன செய்யணுங்கிறத கூட கணிக்காத ஆளா நான். அப்படிலாம் அவசரப்படக்கூடாது, ஒற்றுமையாக நின்று வேலை செய்யணும். சின்னவங்க பெரியவங்க அதெல்லாம் இல்லை, கட்சி நிறுத்திடுச்சு, அண்ணன் சொல்லிட்டாரு, நான் வேலை செய்யணும். அதுதான் நான் ஒன்று சொல்கிறேன், அண்ணன் பேச்சையே நீங்கள் கேட்கல, வேற எவன் பேச்சு கேட்டு உருப்பட போகிற, எவன் பேச்சுக்கு கேட்டு உருப்பட போகிற, எவன் உனக்கு என்னை விட அன்போடு உரிமையோடு உனக்கு உண்மையை பேசுவான், எவன் பேசுவான்? ஒருத்தன் சொல்லித்தர போறது இல்லை, ஏமாத்துவான், வேணா எல்லாரும் ஏமாத்துவான். அதனால அந்த இதெல்லாம் விட்டுட்டு வேட்பாளராக நிறுத்தியிருக்க பிள்ளைகளுக்கு உளப்பூர்வமாக ஒன்றுபட்டு வேலை செய்யணும், கடுமையாக உழைக்கணும், விட்டுறக்கூடாது. இந்த வாட்டி
விட்டுறக்கூடாது. அந்த கருத்து கணிப்புல சொல்றாங்க அவன் தான் தேர்ட் ஃபோர்ஸ், அவன் தான் மூணாவது. இல்ல நான் மூணாவதா இல்ல ஒன்னாவதா வர்றதுதான் போராடிட்டு இருக்கேன்னா அடிக்கணும், ஏறி அடிக்கணும். கவனமா வேலை செய்யணும். இந்த நேரம் ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்து வேலை செய்யணும். 5 விரலும் இப்படி இருந்தா எதையும் தாக்க முடியாது. 5 விரலும் இப்படி குவிஞ்சா வலிமை பெற்றது. அதை புரிஞ்சுக்கிட்டு சண்டை செய்யணும். இந்த 3 மாத காலங்கள் இரவு பகலா உழைச்சிருங்க. காலையில இருந்து கிளம்பிருங்க. வெயில் வர்றதுக்கு முன்னாடி மக்களை சந்திச்சிருங்க. எங்க அதிக சந்தை இருக்குது, எங்கெங்க மக்கள் அதிகம் கூடுறாங்க, எங்க மக்கள் நடமாட்டம் இருக்கு, போய் பேசுங்க. நம்ம கடமையை செய்வோம். முசோலினி கற்பிக்கிறான்ல, கடமை இல்லாத உரிமை இல்லைங்கிறான். அவன் நல்லவனா கெட்டவனா கொடுங்கோலனா சர்வாதிகாரியா இல்ல, அவன் கோட்பாடு சரியா இருக்கு. எல்லாரும் ஹிட்லர் எடுத்து சொல்றாரு சீமான். அவன் எனக்காக தாண்டா எல்லாமே பேசி வச்சுட்டு போயிருக்கான். மெயின் கேம்பை படிச்சு பார்த்தா அவன் பூராவே எனக்கு தரா சொல்லியிருக்கான். அது சொல்றா, உன்னை எல்லோரும் பின்னாடி இருந்து விமர்சிக்கிறார்கள் என்றால் நீ முன்னாடி இருக்கிறாய் என்று பொருளடாங்கிறான். விமர்சனம் கூட ஒருவித பாராட்டுத்தான். நீ யாரையோ ஒருவனை பொறாமைப்பட வைத்திருக்கிறாய்ங்கிறான். போ, அவன் அப்படி சொல்றா. நம்ம தலைவர் என்ன நம்ம கற்பிக்கிறாரு? விமர்சனம். விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான், நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல. வைரக்கற்களை விட்டு எரிந்தார்கள் என்றால் குனிந்து எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு எரிந்தார்கள் என்றால் தடுப்போம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். கடமையில்லாத உரிமைகளை என்று முசோலினி சொன்னது. தலைவர் என்ன வேற வடிவத்தில் எப்படி அதை நமக்கு உணர்த்துறாரு? சுதந்திரம் என்பது கடை சரக்கல்ல, காசு விட்டு வாங்கிட்டு வருது. அது வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உயிரை விலையாக கொடுத்து போராடி பெற வேண்டிய புனிதமான உரிமை என்று சொல்றார். ஹிட்லர் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க, பாதையவா இறங்கி நடடா, அதுவே பாதையாயிருங்கிறான். வேற வடிவத்தில் தலைவர் நமக்கு என்ன போதிக்கிறார்? பாதையை தேடாதடா, உருவாக்குடாங்க. அதுதானே நமக்கு இல்லாத இலக்கிய அறிவு, வரலாற்று புரிதல்ல, நமக்கு இல்லாததா. நம்ம அளவுக்கு பெருமைப்பட வாழ்ந்த இனம், பெருமை கொண்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா? சொல்லுங்க. மக்களாட்சி காலத்தில் சட்டசபையில் பாராளுமன்றத்தில் பேச முடியல, எல்லாம் வெளி நடப்புங்கிறான். சபையில குண்டு கடத்தி வெளியில போடுறான், சபாநாயகர் பேசக்கூட மாட்டேங்கிறாரு. மன்னராட்சி காலத்தில் நம் பாட்டன் பாண்டிய நெடுஞ்செழியன் அவையில் ஒரு குடிமகள், சாதாரண குடிமகள், கால் சிலம்போடு வந்து என் கணவனாடா கல்வன் நீதாண்டா கல்வன்னு கால் சிலம்பை உடைத்து காட்டி நீதி தழுவி விட்டேனா தவறி விட்டேனா என்று அங்கே விழுந்து இறந்து போனான் பாண்டிய நெடுஞ்செழியன். மன்னராட்சி காலத்தில் ஒரு குடிமகள் அரண்மனைக்கு உள்ளே புகுந்து வாதிட்டு நீதியை பெற முடியும் என்கிற ஜனநாயகத்தை வைத்திருந்த முன்னவர்களின் மக்கள் நாம் அதை மறந்து விடக்கூடாது. மணிநீதி சோலை வந்து மாட்டுக்கு நீதி வழங்குறதுக்கு தேர்காலில் மகனை ஏற்றி கொண்டுட்டான் அப்படின்னு இருக்க வச்சுக்கிறேங்க. அது நடந்திருக்குமா? நடந்து இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஒரு கதை அப்படியே வச்சுக்கிறோம், கதைன்னு வச்சுக்கிறோம். ஆனால் அந்த கதையில் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படின்னா, மனுநீதி சோழன் என்று ஒருவன் இருந்தான். அவன் மகன் மாட்டின் கண்ணுக்குட்டியை தேர்காலில் ஏற்றி கொண்டுட்டதுனால அதே தேர்ச்சக்க மாடு வந்து ஆராய்ச்சி மணி அடிச்சிருச்சு. அதுக்கு என்ன பிரச்சனைன்னா, இதான் பிரச்சனை, மகனை கண்ணுக்குட்டியை கொண்டுட்டான் அவன் மகன். அப்போ அந்த மாட்டுக்கு நீதி வழங்கணுன்ட்டு தன் மகனை, ஒரே மகனை அதே தேர்ச்சக்கரத்தில் ஏற்றி கொலை செய்கிறான். இந்த நல்லா கொஞ்சிக்கணும். இங்கேருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழர்கள் மாட்டுக்கு மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் நீதி வச்சிருந்தான். அதில் எல்லாவற்றையும் மேலோங்கி நிற்பது மானுட நேயம் அல்ல, உயிர்ம நேயம். நம்மளா இருந்தா என்ன பண்ணிப்பா? அன்னைக்கு இருந்தா அந்த மாடை வெட்டி பிரியாணி போடலாம். என்ன யார்கிட்ட வந்து மணி அடிச்சுக்கிட்டு இருக்க, முடிச்சு விட்டுருவான். அதனாலதான் தமிழர்கள் நம்ம வந்து ஆகப் பெரும் இனம் என்பது காட்டுறதுக்கு என்னன்னா, உலகத்தில் எவனுமே இப்படி பாடியிருக்க மாட்டான். உயிர்ம நேயம், உயிர்களை நேச்சு நேச்சு பாடின முன்னவர்கள் நமது மன்னவர்கள். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும், அப்படிதானே பாடி இருக்கணும்.
அல்லுவ பெருமகனார் அப்படித்தானே பாடியிருக்கணும். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஏன் பாடுறாரு? உயிர்ம நேயம். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக அப்படித்தானே பாடியிருக்கணும். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக ஏன் சொல்றாரு? மாட்டுக்கு தண்ணி வை, ஆட்டுக்கு கொலை வை, ஈ எறும்புக்கு இற போடு. இது என்னது? உயிர்ம நேயம். அப்ப அது அப்படிப்பட்ட ஒரு பெருமைமிக்க இனத்தில் பிறந்த நாம் இன்னைக்கு அடிமைப்பட்டு சிறுமைப்பட்டு கிடக்கிற நிலையில் இருந்து மீளெழுச்சி கொள்வதற்கு ஒன்றுதான் இருக்கு. இந்த அரசியல் வலிமையை பெறுவது, அரசியல் வலிமையை பெற்று அதிகாரத்தை தொடுவது. அதாங்க நமது ஐயா கலியபெருமாள், புலவர் கலியபெருமாள் அவர்கள் நமக்கு என்ன கற்பிச்சுட்டு போறாங்க? மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாதுங்கிறது. இப்ப நம்ம அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். அதான் செஞ்சுட்டு இருக்கோம். நம் தலைவனுடைய ஆயுதம் எதை மிச்சமித்ததோ அதை அறிவாயுதத்தால் வென்று முடிக்கிற வேலையை அவன் பிள்ளைகள் நாம் செய்கிறோம். அது அந்த அந்த ஆயுதமேந்திய போராட்ட விடுதலை போராட்டத்தின் வேறு வடிவ நீட்சி. இது மக்கள் ஜனநாயக புரட்சி. நீங்கள் எல்லாம் நாம் தமிழர்னு ஒரு கட்சி, அதில் தொண்டர்கள் கிடையாது. நீங்கள் எல்லாம் புரட்சியாளர்கள், நீங்கள் எல்லாம் தீக்குச்சிகள். தீக்குச்சிகள். ஒரு தீக்குச்சி எரியாமல் இங்கு தீபங்கள் கிடையாது. ஆனால் தீபங்களை தொழுவதற்கு கூட்டங்கள் இருக்கிறது. ஏற்றி வைத்த தீக்குச்சியை தூர விசுதான் ஆள் இருக்குது. யார் தீக்குச்சியா எரியுதுன்னு தான் பிரச்சனை. அதனாலதான் துணிஞ்சு என்ன செய்யறோம்? நமக்கு பின்னாடி வருகிறவர்களுக்கு வாழ்க்கைக்காக, பாதுகாப்பான எதிர்கால வாழ்வுக்காக நாங்கள் எரிகிறோம் என்று முன்னாடி வந்து நிற்கிறோம். அப்ப நம்ம பார்த்தா நம்ம அத்தனை பேரும் தீக்குச்சிகள். அதை புரிந்து கொண்டு பணியாற்றணும். உழவர் குடியில் பிறந்தவர்களுக்கு தெரியும். ஆவாரஞ்செடி, கொளிஞ்சி செடி இதெல்லாம் அறுத்து நிலத்தில் போட்டு உழுவோம். ஏன் இந்த 2 செடி அழிச்சு போட்டு உழுகிறோம்? இன்னும் ஒரு செடி நல்லா வளரணும்னு. அப்ப இன்னும் ஒரு செடி நல்லா வளரணும்னா நாம மண்ணில் புதைந்தாலும் பரவாயில்லை என்கிற மன உறுதி உங்களுக்கு வந்து, என் அடுத்த தலைமுறை என்னை போல் உரிமையில் அந்த அடிமை நிலையில் வாழாது, உரிமை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற கனவை நீ சுமந்தி என்றால் இந்த சீட்டு கீட்டெல்லாம் உனக்கு பிரச்சனையே கிடையாது. எங்க அண்ணன் என்ன சொல்றான்னா செய்வேன், அதுதான் என் கொள்கை, அதுதான் என் முடிவுன்னு வந்துடும். எனக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடாது, அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே நிறைய வேலைகள், நிறைய அழுத்தங்கள் இருக்கும்போது நீனு வந்து இடைமறிச்சுக்கிட்டு பிளாக்மெயில்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து எனக்கு சீட்டு கொடுக்கலாம், நான் வேலை செய்ய மாட்டேன். அப்புறம் அந்த கவுண்டமணி சொல்றாரு, இப்படி திரும்படா எங்கள் அண்ணன் செந்தியில் சொல்லிட்டு ஒரே மீதி அமைத்தார் பாருங்க. அந்த வேலையை தான் செய்ய வேண்டியது. நானே 117 இடம் பெண்களுக்கு கொடுக்குறது தடுமாறினேன். இந்த மகளை நிறுத்தணும்னு நினச்சி அவளுக்கு 6 மாதம் வயசு குறையா போச்சு. இப்போ அவன் வந்து நானே நிற்கிறேன்னுட்டான். இப்போ அவனை நிப்பாட்டினா நான் இன்னொரு இடத்துக்கு எங்கடா போகிறது? இப்போ நான் மண்டை பிச்சுட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். குறுக்குச்சால் ஓட்டிக்கிட்டு இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தால் அடிபடி செத்து போயிருவில்ல, கவனமாக இருக்கணும். அவர் படத்தில் வருமா, ஏப்பா தள்ளி போய் விளையாடுங்கப்பா, அங்கே போங்கப்பா அப்படின்னு. போர் நடந்துக்கிட்டு இருக்கு, இதில் குறுக்கு மறுக்குமா கோழி கொண்டு விட்டிட்டு விளையாடிக்கிட்டு கூடாது. உயர்ந்த நோக்கத்தை கொண்டு பெருங்கனவோடு நாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை 10 ஆண்டுகளாக உங்களுக்கு நான் கடத்துறேன். அப்புறம் மறுபடியும் அதை புரிதல் இல்லாமல் இதே நெருக்கடிகளை எதையும் பேசிட்டு கூடாது. அது சிறுபிள்ளை மாதிரி விளையாடக்கூடாது. எவன் தன்னை முன்னிறுத்தி கொள்ளாது தான் பிறந்த இனத்தையும் தான் பிறந்த மண்ணையும் முன்னிறுத்தி போராடுகிறானோ அவன் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய சரியான தளபதியாக இருக்க முடியும். இத்தனை வருஷம் ஆகி நின்று பேருக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அவன் நாட்டுக்கு சண்டை போட்டு உயிரை கொடுத்துட்டு போயிட்டான். 50,000 பேர் உயிரே கொடுத்துட்டு போயிட்டான். மொழி செத்து போச்சுன்னு 500க்கு மேற்பட்டவன் செத்து போயிட்டான். செத்து போயிடக்கூடாது, இனம் செத்து போகக்கூடாதுன்னு நாட்டை பாதுகாக்கணும்னு 50,000 பேருக்கு மேலே போராடி செத்தே விட்டான். உயிரையே கொடுத்துட்டார்கள் நம் உடன் பிறந்தார்கள். நம்ம இந்த தாண்மை என்கிற அந்த அகந்தைங்கிற அந்த ஈகோவை கொடுக்க முடியாதா? விட்டு ஒழிக்க முடியாதா? நான் எப்போ வந்தேன் தெரியுமா? கட்சிக்கு எவ்வளவு நாளாக இருக்கேன்னு தெரியுமா?
எவ்வளவு நாளா இருக்கான்னு எனக்கு தெரியும். என்னவா இருந்தாங்கிறதான பிரச்சனை இங்க. அதனால இன்றையிலிருந்து நம் களப்பணி தொடங்கட்டும். ஒவ்வொருவரும் நாம் ஊடகமாக மாறணும். நம்முடைய கருத்துக்களை, கொள்கைகளை, நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த உயர்ந்த நோக்கத்தை நம் மக்களுக்கு கடத்தணும். வேட்பாளர்கள் படத்தை போட்டு, நம்ம விவசாய சின்னத்தை போட்டு, சுவரொட்டி ஒட்டி கட்சியில் இணைய விரும்புவோர்கள் உறுப்பினராக உறவாக சேர அப்படின்னு போட்டு எங்களை தொடர்பு போட்டால் வருவாங்க. அவங்களை இணைத்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கையை நடத்தி 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 பெருக்கி வாக்கக முகவர்களை போடணும். அன்னை கோட்டகுமார் அவர்கள் சொன்னது மாதிரி இந்த பூத்து கமிட்டி, எவ்ரி பூத் 10 யூத், ஒரு முகவர், ஒரு வாக்ககத்துக்கு 10 பேர், அதை உறுதியாக செய்யும். இந்த வேலையை செய்யணும். இன்னும் தேர்தல் இருக்குது, 4 இருக்குலாம் இருக்குல்ல, 4லேருந்து அதுக்கு தான் முன்னாடியே சொல்லிவிடுறது, போய் இறங்கி வேலையை செய்யுங்க வேலையை செய்யுங்கன்ட்டு. போங்க, ஒற்றுமையாக இருங்க, இருந்து தெருவாக போய் கும்பிடுங்க. நம்ம சொந்தக்காரன்ட்ட நம்ம நிலத்தில் இது பண்ணுறோம். இவரையும் அந்த தொகுதியில் நிறுத்துறீங்க, அவரையும் அந்த தொகுதியில் நிறுத்தின. இதையா எம்ஜிஆர் ஜெயலலிதாட்ட கேட்கல, நீ யார் இந்த தொகுதியில் வந்து நிற்கிற, அதையும் அங்கே தொகுதியில் நிற்கிற, ஏன் அப்படி கேட்கல? இது என் நாடு, நான் எங்கே வேணாலும் நிற்பேன், எங்கே வேணாலும் நிற்பேன், எங்கே வேணாலும் நிறுத்துவேன். அதனால் அறிவார்ந்த எனது தமிழ் உறவுகள், என் தம்பி தங்கைகள், இந்த தேர்தலை ஒரு கடுமையான தேர்வாக, ஒரு போராக கருதி கொண்டு அரும்பாடாற்றுங்கள். எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழிதான் இருக்கு, கடுமையான உழைப்பு. அந்த உழைப்பை கொடுப்பதை தவிர வேற வழியே இல்லை. நாம் சிந்துகிற வேர்வையில் தான் நம் மீது தெளிக்கப்படுகிற பன்னீர் துளிகள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு கடுமையாக உழையுங்கள். உறுதியாக நாம் வெல்லுவோம். நம் விவசாய சின்னம் தெரியாத வீடு இல்லை என்று கொண்டு போய் சேருங்கள். ஏனென்றால் உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவேதான் நாம் சொல்கிறோம், உழவை மீட்போம், உலகை காப்போம் என்று. புதியதோர் உலகம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சி. பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ என்கிறான் புரட்சி பாவலன். களத்தில் இறங்கி விளையாடுங்கள். அண்ணன் உங்க கூட நிற்கிறேன். நம்பிக்கையுடன் இல்லுங்க. உறுதியாக நாம் வெல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை